நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த கால வேளையில் கர்த்தர் நம்ம மத்தியில் கிரியை செய்வாராக. இந்த ஆராதனையில் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக, வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக, நம்முடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் பாரப்படுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆளுநர் எல்லா கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த கால வேளை கர்த்தர் நம்ம மத்தியில் கிரியை செய்யும்படியாக நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாராட்ட நல்ல கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா. உடைய கடமைகளை அற்புதமாய் தாங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றியோடு நாளுமே சோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம். அல்லேலூயா. நல்லவரே, நாங்களுமே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் வர வேண்டிய எல்லா பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. இந்த காலவில் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து கிரியை செய்வீராக. உங்களுடைய வல்லமையுள்ள கரங்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதத்துடைய கடைசி ஓய்வு நாளில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீரே, அதற்காய் நன்றி 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 அப்பா. நீர் கொடுத்த சுகத்திற்காய் பலனுக்காய் நன்றி. அல்லேலூயா. எல்லா வாய்த்தது எல்லாம் நன்றி சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம எல்லாரும் வரவேற்போமா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. 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 வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை நீ ஆளுகை செய்யும். எல்லாம் சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே,
வல்லமையால் என்னை நிறைத்து நன்றி ஆண்டவரே. வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா. ஜூலை மாதம் முழுவதும் உடைய கரங்களை தாங்கினதுக்காய் நன்றி. தப்பு வைத்ததுக்காய் நன்றி. இல்லை சுகத்தோடு நடத்தினதுக்காய் நன்றி அப்பா. அன்றைய தொடர்ந்து உடைய கரமைகளோடு கூட அதை வழி நடத்தட்டும். ஆராதனை முழுவதும் தேவனுடைய பிரசனங்கள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். அல்லேலூயா. எல்லாரும் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அதிகாலை சோத்திரப்பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரப்பலி. அப்பா அப்பா உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் அந்த பாட்டு? அல்லேலூயா. எல்லாம் கரல் தட்டி உற்சாகமா பாடுவோமா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆராதனை
செய்தி இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்திரப்பா இதுவரை உதவி செய்தி இவளை மாதம் வரைக்கும் உதவி செய்தாரே இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி
போல் வேறு தெய்வமில்லை. எல்லாம் சொல்லுவோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் Hallelujah, hallelujah, hallelujah. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாம் சொல்லுவோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு எல்லாம் போவதில்லை. கல்வி பாடுவோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எல்லாம் சொல்லுவோம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. எல்லாம் சொல்லுவோம். ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. எல்லாம் சொல்லுவோம். திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நம்பினோரை
அல்லேலூயா. நம்பினோரை அவர் என்ன பண்றது இல்ல, கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். பகல்ல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அல்லேலூயா. நெவர் ஃபர்கெட். அல்லேலூயா. உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மளை அவர் கழுவினார் தம்முடைய ரத்தத்தாலே. ஆமென். நம்மளை ரத்தத்தால சொந்த பிள்ளைய மாற்றி இருக்கிறார். பிள்ளை யாரும் மறப்பீங்களா? அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. அல்லேலூயா. தகப்பன் தாய் கைவிட்டால் நான் உங்களை கைவிடுகிறது இல்லை. அதெல்லாம் தைரியமாக சொல்ல முடியும். நிச்சயமாக அவர் ரத்தத்தால் நம்மளை கழுவினார். நம்ம அவருடைய காயத்தால் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்தார். இந்த காலை வேளையில் எல்லாம் நன்றி உள்ள இதயத்தோடு பாடுவோம். எத்தனை பேர் புதிய பாடல் பாடலான்னு இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எல்லா கரலை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா. எல்லாம் தெரிந்த பாடல் எல்லாம் சேர்ந்து பாடு. ஆமென்.
கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல போறீங்க? ஆமென். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் 28ஆம் தேதியை காணும்படியாக செய்திருக்கிறார். இன்னும் 3 நாள் முடிஞ்சுன்னா இந்த மாதம் முடிஞ்சது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த பலனுக்காக, சுகத்திற்காக, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம தேவையெல்லாம் சந்தித்தார். எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், வியாதிகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், இழப்புகள், கண்ணீரின் பாதைகள் வந்த போதிலும் கர்த்தர் நம்மளை சுகத்தோடு இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்தாரு. இந்த காணும்படியாய் செய்தாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் அற்புதமுள்ள கரங்களும் நடத்தியது. அவர் அற்புதம் செய்கிறவர் இன்று நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். பாதையெல்லாம் அந்தகார சூழ்ந்த வேளையில பாதை காட்ட நமக்கு ஒரு நல்ல ஒரு நேசராய் இருந்தார். எத்தனையோ பார்வோன்கள் நம்மளை தொடர்ந்து வந்தார்கள். நம்மளை நெருக்குவதிலும் அவமானப்படுத்துவதிலும் நம்மளை முறியடிக்கிறதுக்கும் அநேக பார்வோன் சேனை வந்தது. ஆனாலும் தேவன் நம்மளை காத்தாரு. ஆமென். எத்தனை பேர் நன்றி சொல்லுங்க? ஆமென். ஆண்டவரே, நாங்க இன்னைக்கும் அழிஞ்சு போயிருக்கணும். எத்தனையோ பார்வோன் எழுப்பினார்கள். ஆமென். குடும்பம் பார்வோனா எழும்பியது, சொந்தக்காரர்கள் பார்வோனா எழுப்பினார்கள், கூட இருக்கிற பார்வோனா எழுப்பினார்கள். ஆனால் எங்களை காத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பயத்துக்கு எங்களை விலக்கி காத்தீரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். எல்லாம் நன்றி சொல்லுவோமா? எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம்
நீர் எவ்வளவு நல்லவரப்பா. ஹalleluya. நீ துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீ துதிக்கு பாத்திரர். ஹalleluya. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். ஹalleluya. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹalleluya. 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 துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. You are great, For you are great, miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. You are great, For you are great. miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. Miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீர் பெரியவர், நீர் பெரியவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. 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 இயேசுவை போல, இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல, ஆமென். இயேசுவை போல யாரும் இல்லை. எல்லா கரங்களையும் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கேளுங்க. ஆமென். ஹalleluya. உங்களை பார்த்து சந்தோஷம் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ வருகிறவர்களுக்கு இடம் கொடுங்க. ஹalleluya. வருகிறவர்களுக்கு இடம் கொடுங்க. பேக் எடுத்து மடியில் வச்சுக்கோங்க. ஹalleluya. கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. ஸோ அடுத்த ஆராதனை
10 மணிக்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மாத்திரமல்ல ஈவினிங் சர்வீஸ் 6:40 இருக்கும். இங்கிலீஷ் சர்வீஸ் 6:40 இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ போன வாரம் எத்தனை பேருக்கு ஐ கேம்ப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? அல்லேலூயா. யூஸ்ஃபுல்லாக அந்த அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா செக் பண்ணிட்டீங்களா? கண்ணெல்லாம் தெளிவாக இருக்குதா இப்போ? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ கர்த்தர் அநேகர் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ஜனங்கள் அதனால அந்த ஃப்ரீ ஐ கேம்பில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்தார். எல்லா கரங்களை தேவனை மயப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து அவங்க அந்த எழுதி கொடுத்துருந்தா போயிட்டு டாக்டரை பார்க்கணும். நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா டாக்டரை வாங்கினதோடு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி போகவே மாட்டோம். அல்லேலூயா. மாத்திரை வாங்கிட்டு வருவோம், வீட்டில் என்ன பண்ண மாட்டோம். கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? அல்லேலூயா. டாக்டர் எழுதி கொடுப்பார், ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதில்ல. அட போப்பா அதான் தெரிஞ்சிச்சில்ல ஊடு. சிலர் அப்படி தான், போப்பா அதான் தெரிஞ்சிச்சில்ல, கண்ணு இன்னும் -1 தானே இருக்குது, அது 3 ஆகட்டும் 4 ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லாமல் போயிட போகுது. அல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக கண்களை என்ன பண்ணுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை சபையில் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அது உங்கள் நன்மைக்காக செய்கிறோம். அல்லேலூயா. சிலர்லாம் ஆரப்பாப்பா நாம் பார்க்காத கண்ணா, நம்ம பார்க்காத டாக்டரா, போகலாம் போ. அல்லேலூயா. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு 200 பேராச்சும் வந்தீங்களே, அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் கர்த்தர் பாராட்டி நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்று மாலையில் சரியாக 4:45க்கு வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள் அவர்களுக்காக ஒரு விசேஷத்தை கூடுகையை நாம் வைத்திருக்கிறோம். ஸோ சரியாக 4:45க்கு வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு என்ன டாப்பிக்கில் இந்த நாட்களிலே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக இப்போ நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒவ்வொரு மாதமும் 4th சண்டே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு, வேலை தேடுபவர்களுக்காக ஒரு கூடுகை நடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறோம். இன்ன வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, இன்டர்வியூக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மற்றும் வேலை சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம கொலீக்ஸோட எப்படி வந்து மிங்கிள் ஆகிறது, ப்ரொமோஷன்ஸ்க்கு எந்தெந்த வகையில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இன்ன வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இனிமேல் அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இந்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா 3 வகையாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஒன்று பிகினர்ஸ் லெவல், இன்டர்மீடியேட் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல். இதில் உங்களுக்கு எக்ஸலில் இருக்கிற எல்லா இன் அண்ட் அவுட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, எக்ஸலில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, காமர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சிஏஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸலில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் எப்படி பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு எக்ஸல் யூஸ் பண்ணுறப்ப எப்படி வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து 4 மணி நேரம் வேலையை எப்படி 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுகின்ற ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து எக்ஸலில் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் சொல்லித்தர போகிறோம். அதுவும் இல்லாமல் உங்கள் டே டு டே லைஃப்பில் சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லித்தர போகிறோம். ஸோ எல்லாரையும் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிற இந்த செஷன் எல்லாரும் இன்றைக்கு ஈவினிங் 4:45க்கு இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் ஆல். அல்லேலூயா. ஸோ கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வருகின்ற வெனஸ்டே நடக்கிற உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக காலை 10:30க்கு உமன்ஸ் ப்ரேயர் இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். ஸோ சகோதரிமார்கள் யாரெல்லாம் வந்து பங்கு பெற முடியுமோ பங்கு பெறுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆகஸ்ட் 1ஆம் தேதி நமக்கு வந்து மார்னிங் டிவோஷன் இருக்கிறது 5:30க்கு. ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் மார்னிங் டிவோஷன் 5:30 to 7 o'clock எல்லோரும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ 8வது மாதத்தை ஜெபத்தோடு ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ ஃப்ரைடே நடக்கிறதான ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் சாட்டர்டே மார்னிங் நடக்கிற பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பை ஞாபகப்படுத்துகிறோம். வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரும் உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ சண்டே ஸ்கூல் இப்பொழுது மேலே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சண்டே ஸ்கூல் இப்போ உங்கள் பிள்ளைகள் யூகேஜியிலேருந்து, அது மாத்திரமல்ல 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு மேலே நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
ஸோ சிலர் போக மாட்டான்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் இழுத்துட்டு போய் தரன்னு விட்டு வந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அந்த இடத்துல அன்பாக போய் விடுங்க, சரியா? அன்பாக போய் விட்டிங்கன்னா உட்காருவாங்க. சிலர் வந்து ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிட்டு கிடக்குறீங்க, அதனால் சில கம்ப்ளைண்ட்லாம் வருது. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லுங்கள். ஏன்னா இருக்கிற அந்த 1.5 மணி நேரம் 1.5 ஹவர்ஸை நம்ம பிரயோஜனமாக நடத்தணும், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுங்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி எல்லா கரையிலும் உற்சாகமாக தட்டுவோம். எழுப்பி பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஸோ கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பர்த்டே கொண்டாடுறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே. நீர் அப்பா அவர்களை மட்டும் நடத்தினீர், அதற்காக நன்றி. எபினேசராக இருந்து நடத்தினீர், அதற்காக நன்றி. உள்ளத்தின் வாஞ்சை அறிந்திருக்கிறீர், அதற்காக நன்றி இயேசு. நீர் நடத்துங்க அப்பா, என்னெல்லாம் தேவை இருக்கிறோ அதை சந்திங்க, அதற்காக நன்றி. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருப்பேன்னு சொன்னீரே, அவர்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நிறைவேற்றுங்க, அதற்காக நன்றி அப்பா. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனிவர்சரி கொண்டாடுற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வாழ்க்கையிலும் அப்பா தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. நானும் என் வீட்டாரும் ஒரு கர்த்தரை சேவிப்போம் என்ற வாக்குத்தத்தம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. அதற்காக நன்றி. நன்றி இயேசு. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கன மகிமைக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தயவு உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் முதல் தடவையாக வந்திருக்கிறேன் சொல்கிறோம். இலக்கரையில் உற்சாகமாயத்தோட காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஸோ அநேக முகங்களை பார்க்கிறேன், ஆனால் எழுப்பி நிற்க மாட்டேங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஸோ போகும்பொழுது கண்டிப்பாக புதிதாக வந்தவர்கள் இது வரைக்கும் என்னை சந்திக்கலைன்னா என்னை சந்தித்து விட்டு செல்லுங்கள். உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் வர வேண்டும் என்றாலும் நீங்கள் காணிக்கை சமயத்தில் ஒரு விசிட்டிங் கார்டு, ஹவுஸ் விசிட்டிங் அந்த கார்டு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடுகளுக்கு ஊழியர்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா கண்களை மூடி அந்த புதிய ஆத்துமாக்கள் எழுப்பி நிற்கிறவர்கள் நிற்காதவர்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆமென். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேலைக்காக நன்றி கூறுகிறேன் தகப்பனே. இந்த ஓய்வு நாளை கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கோடி அப்பா. இந்த நாளில் எப்படிப்பட்ட பலவீனங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்களை இங்கே கொண்டு வந்தீரே. உங்களுடைய ஆலயத்தில் கொண்டு வருவது தேவ சித்தம் தகப்பனே. இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஒரு அப்பா அந்த புதிதான ஆத்மாக்களை நீர் கொண்டு வந்தீர் சுவாமி. சபைக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அவர் ஒரு வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சியும் கிருபையும் தாரும், செழிப்பியும் அவங்க கிருபை செய்யும். குடும்பத்தில் நல்ல தெய்வீக சமாதானத்தை கிருபை தாரும், சந்தோஷ கரிக்குழுதை தாரும் அப்பா. இந்த நாளில் இன்னும் அநேக ஆத்மாக்களை நீ கொள்ளைப்பொருளாக தருவேன் என்று கடைசி நாட்களில் ஒவ்வொரு மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இன்னும் அநேக ஆத்மாக்கள் வரட்டும் அப்பா. சாத்தானின் கற்றினாலே சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அப்பா அந்த சங்கிலியில் நிர்மூலமாகி போகட்டும் தகப்பனே. அநேக கூடான ஆத்மாக்களை கொண்டு வர கிருபை செய்யும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அப்பா நீ கிருபை செய்ய வளர் அப்பா. அநேக ஆத்மாக்கள் அப்பா வாஞ்சியோடு இருக்கும் அந்த ஆத்மாக்களை பொல்லாத சாத்தானின் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கும் சிந்தையையும் மனதையும் கட்டியிருக்கும் பொல்லாத அந்த எரிக கொற்றையின் மதில்களைப் போல நிர்மூலமாகி போகட்டும் தகப்பனே. இந்த நாளில் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. இன்னும் அநேக ஆத்மாக்களை கொண்டு வர கிருபைச்சம் வந்துள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் கரத்தில் வைக்கிறேன் தகப்பனே. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் அப்பா நீ மன மகிழ்ச்சியை தர தெய்வனாயிருக்கிறேன். நான் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஒருவனும் வீணாய் போவதில்லை, வெறுமையாக அனுப்புவதில்லை என்று சொன்னீங்களே தகப்பனே. இந்த காலை வேளையில் அப்பா எல்லா ஆராதனையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் சகப்பானே. அப்பா தாசனை மறித்து நீர் பேசும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய கிருபை செய்யும் தகப்பனே. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்முடைய சபை காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ கூடுமானால் எவ்ரிடே நைட் 9 to 10 o'clock. ஸோ அந்த 1 hourல நீங்கள் 1 நிமிஷமோ 5 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஜெபிக்க கூடுமானால் ஸோ எல்லோரும் அந்த 1 hour டைம் வச்சுக்கோங்க. அந்த 1 hourல எப்போனாலும் ஜெபிங்க 9 to 10. ஸோ சபைக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் அந்த நாளில் பாரத்தோட டெய்லி அதுக்காக ஜோம் பண்ணுவோம். எத்தனை பேர் ஜோம் பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. ஸோ 1 மணி நேரம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஆச்சும் ஆண்டவரே உங்களுடைய குடும்ப ஜெபங்கள் அந்த டைமில் இருந்தாலும் ஜோம் பண்ணுங்கள். தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்த்து ஜெபிப்போம். ஏன்னா இந்த வாரமும் இந்த மழை நிமித்தம் மற்ற இந்த மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள்.
ஸோ கத்திர கிருபினால் ஒரு 5 லட்சத்தை இந்த வாரம் நம்ம கொடுக்க கத்திர உதவி செய்தார். அதற்கான தேவ நன்றி செலுத்துகிறேன். ஸோ இன்னும் அந்த அயன் ராடு வாங்குவதற்கு இன்னும் 90 lakhs நமக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். ஸோ கத்தர் நடத்துவார். அல்லேலூயா. முயற்சிகளை எடுக்கிறோம். ஸோ அதே போல் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் இல்லைன்னா ஆர்கனைசேஷன் இருந்தால் சொல்லுங்கள், அவங்கள தாங்க முடியாது சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கையில் அந்த FCR இருக்கிறது. நானும் முதல் தடவையாக ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு யாரும் தெரியாது. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா ட்ரை பண்ணுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் கிடைக்க செய்வாராக. ஸோ அதனால் கர்த்தருடைய நாமமே, ஏன்னா தேவனுடைய ஆலயத்துக்காக நம்ம கேட்கிறோம். அதில் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ கர்த்தர் அந்த ஒருத்தர் யாரும் இன்னும் பதில் வரல. உடனே பாஸ்டர் எல்லாம் வந்துச்சு நினச்சிட்டு உட்காந்துறாது. அல்லேலூயா. எந்த ஒரு பதிலும் வரல. ஆனால் நம்ம ரிப்ளை கொடுத்துருக்குறோம், சில காரியங்களை சொல்லியிருக்கிறோம். ஸோ கர்த்தர் அவங்க மனசில் கிரியேட் செய்யணும், அந்த ஆர்கனைசேஷன்கிட்ட கிரியேட் செய்யணும். கர்த்தர் எப்படி ஆயில் தர வேண்டும் அதற்காக ஜெபிங்களாமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும். அதனால் நீங்கள் ஜெபிங்க. ஒரு 90 பேர் 1 lakh கொடுக்குறவங்க இருந்தால் இந்த வாரம் நடத்திடலாம், வேலையை நடத்திடலாம். அல்லேலூயா. அதற்காக ஜெபிங்க. ஆமேன். ஒரு 90 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு 90 people எழுமணும், அவ்வளோதான். சொல்லுங்கங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கங்க, நீ அதில் ஒரு ஆளாக இரு அப்படின்னு. அது சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அதனால் ஜெபியுங்கள். கர்த்தர் தேவையெல்லாம் சந்திப்பாராக. ஆமேன். ஸோ இந்த வாரம் சாட்சியின் வாரம். எத்தனை பேர் சாட்சி சொல்லணும்னு வந்திருக்கிறீங்க? வந்திருந்தால் கரங்களை உயர்த்தலாம். 1 2 அல்லேலூயா 3 4 எல்லாம் சுருக்கமாக சொல்லணும். வளன்னு சோக கதை, உன் வீட்டு கதை, எங்கள் வீட்டு கதைலாம் எழுத்துடக்கூடாது. அல்லேலூயா. கரெக்டாக பஞ்சாக சொல்லணும். அல்லேலூயா. இல்லாட்டா இந்த இடத்துல இருந்து என்ன வந்துடும்? பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. ஆமேன் மரியாதை, 2வது ஆமேன் என்ன பண்ணிடணும்? வச்சுட்டு வந்துடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் சாட்சி சொல்லுகிறவர்கள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்பொழுது நாங்கள் சாட்சிகளை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். ஸோ சாட்சி சொல்கிறவங்க வாங்க, சீக்கிரம் டக்குன்னு வந்தீங்கன்னா சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. பரவாயில்ல, அப்படி கீழே நின்று பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேலே ஏற முடியலன்னா பரவாயில்ல. நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னால் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா என் ஃபேஸ் மட்டும் இருக்கும். அம்மா மைக் வச்சு பேசுங்கம்மா. அல்லேலூயா. மைக் எடுத்து கொடுங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்தது தேவனோட கிருபை. எனக்கு ரொம்ப தடைப்பட்டு போச்சு. போவாதம்மா, போகக்கூடாது, கால் நோவு இருக்குது உனக்கு, நீ போவாத, வீட்டில் உட்காருன்னு சொல்லிட்டு ஒரே போராட்டம் எங்கள் வீட்டில். ஆனாலும் தேவனுக்கு காலையில் ஜெபம் பண்ணி ஜெபத்தில் அப்பா தேவன்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு தேவனுக்கு நன்றி சொன்னேன். கொண்டு வந்து சேர்த்து கிருபைக்காக நன்றி, கோடான கோடி நன்றி. இதெல்லாம் ஆமேன். எல்லா காரில் உற்சாகமாய் தட்டுவோம். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் 10ஆம் தேதி எங்கள் பையனுடைய கல்யாணத்தை கர்த்தர் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தாரு. ஆனாலும் அவங்க வந்து கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் நல்லா இருந்தாங்க. 2 பேரும் உடம்பு சரியில்லாத டெங்கு ஃபீவரில் படுக்கையாக இருக்காங்க. அதுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. போன வாரம் எப்படியோ வந்துட்டான், இந்த வாரம் நடக்க முடியல, கால் வலி அதிகமாக இருக்குது, எடுத்து வச்ச உடனே கீழே விழுந்துடுறான், அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அதையும் மாற்றி கொடுப்பாருன்ற விசுவாசத்தோடு நான் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. எனக்கும் ஜுரம் இதாகிடுச்சு. அவங்க 2 பேரையும் பார்த்து எனக்கு அந்த ஜுரம் வந்துருச்சு. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டின, ஆண்டவரே காலையில் சபைக்கு நான் போகணும், ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு நான் ஆன்லைன் மூலிமா இல்லை. அவங்க சொன்னாங்க நான் ஆன்லைன் மூலிமா பார்க்குறாம்மா, நீங்கள் இப்போ முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்க, இல்லைனா நீங்களும் ஆன்லைனில் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைம்மா, எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னை காலையில் ஆலயத்துக்கு கொண்டு போவாருன்ற ஒரு விசுவாசத்தோடு ஜெபிச்சு நான் எழுந்திருச்சு. ஆனால் 5 மணிக்கு தான் தூக்கமே வந்தது. நைட்டெல்லாம் ஃபுல் ஃபீவர். 3 டேப்லெட் டோலோ வந்து 3 டைம் போட்டேன். நான் 1 ஹவர் விட்டு அப்படி போடக்கூடாது. இருந்தாலும் என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் அந்த மாத்திரையை போட்டேன். காலையில் எழுந்திருச்சு கர்த்தர் இந்த சபைக்கு வர கிருபை செய்தார். இந்த ஆலயத்துக்கு வந்த நாள் முதல் கொண்டு எனக்கு நிறைய அற்புதங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிற பாஸ்டருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த சாட்சி கொடுத்த தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பொண்ணு 5 வயசு ஆக போகுது. அவளுக்கு வந்துட்டு திடீர்னு வந்து யூரியன் பாஸ் பண்ணும்போதெல்லாம் ப்ளீடிங் ஆகிட்டே இருந்தது இந்த லாஸ்ட் வீக்கு. அப்போது ஸ்கூல்லேருந்து வரும்போது பேண்டஸ் ஃபுல்லாக இதுவாக இருந்தது. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருந்தோம். 1 வீக் அவளுக்கு அந்த எரிச்சலும் பெயினும் இருந்துகிட்டே இருந்தது. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் செக் பண்ணும்போது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஹையில் போயிருந்தது. அப்போது டாக்டர் சொன்னாங்க, இன்னும் நீங்கள் 2 days விட்டுருந்தீங்கன்னா அது வந்து கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிட் பண்ணி ஒரு 1 வீக் வந்து நீங்கள் பெட்டில் வச்சு அது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சரி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இதெல்லாம் வந்துட்டு வெறும் மருந்து தான், உங்களுடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே நடக்காதுப்பா. நீங்கள் என் பொண்ணுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் தான் வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணுன்ட்டு இருதயத்தில் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எங்கள் ஹஸ்பண்டும் நானும் மாற்றி இருந்தோம். கர்த்தர் கிருபையில் வந்துட்டு 1 வீக் இருக்க வேண்டிய வந்து 3 டேஸ்லேயே வந்துட்டு ஆண்டவர் வந்து அந்த எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாதபடி ஏசப்பா வந்து கிளியர் பண்ணி என் பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு நம்ம சர்ச்லேருந்து 2 பிரதர் வந்து அவளுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஸோ நான் வந்துட்டு அவள் வீட்டுக்கு வரும்போதும் எல்லாமே அந்த ப்ரேயரில் இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல்ல இருந்தும் வந்து அவளுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ ஆண்டவர் வந்து என் மகளை வந்து கிருபையிலே கொண்டுட்டு போனதுனால நான் அவருக்கு கொடி நன்றி சொல்லிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். போன மாதம் நான் இதே சாட்சி சொன்னேன், விஆர் கொடுத்துருக்குறேன்னு சொல்லி. ஆனாலும் அந்த விஆர் அக்செப்ட் பண்ணப்படலை. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, உங்களால் செய்ய முடியும், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் என்னால் விஆர் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனோமா ஆச்சு. ஆனாலும் கர்த்தர்கிட்ட நான் கேட்கும்போது கர்த்தர் சொன்னால் நீ அங்கே போனால் என் மகிமையை அவனுக்கு காட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய வார்ம் வெல்கம் இருந்தது மட்டும் இல்லாத அந்த இடத்துல எனக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் அவங்களே செய்து, நான் செலவு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் அவங்களே செய்து அந்த இடத்துல என்னை ஒரு பெரிய மகிமைப்படுத்தினா. அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல என்னை தலைகுனிய வச்சாங்களோ ஆஃபீஸருங்க எந்தெந்த ஆஃபீஸர் என்னை தலைகுனிஞ்ச வச்சாங்களோ அந்த ஆஃபீஸர் முன்னே இருந்த பிஓ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. யார் எனக்கு முன்னர் பிஓவை வச்சு அவர் வந்து அவர் பக்கத்தில் என்னை உட்கார வச்சுட்டு அத்தனை ஆஃபீஸரும் நிற்க வச்சு அவங்க முன்னால் கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார். அந்த ஸ்கூலில் போனதுலேருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என் கூட இருக்கிறத காட்டுறாரு. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் ட்ராவல் பண்ண முடியல அவ்வளோ தூரன்ற மாதிரி. ஆனால் செகண்ட் டேலேருந்து தேர்ட் டேலேருந்து நான் என்ன பண்ணேன், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கினே அவரை ப்ரேஸ் பண்ணினே போனதுலேருந்து எனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுத்தாரு. இம்மட்டுமா என்னை நடத்தி வர்றாரு, என் குடும்பத்தை நடத்தி வர்றாரு. கர்த்தரை நான் ஒரே ஒரு இதெல்லாம் மட்டும் நான் மறுதளிக்க மாட்டேன். என்னுடைய முக்கியமாக என்னன்னா, நான் சொன்னேன் நான் என்னென்ன காரியத்தை செய்ய முடியாது, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ய முடியாது, வேணும்னா நான் வேலைக்கு வரேன், இல்லைன்னா நான் விஆர் கொடுத்துறேன்னு. அவங்க சொன்னாங்க நீங்கள் அந்த மாதிரி எந்த காரியத்தை செய்ய வேண்டாம், நீங்கள் அந்த மாதிரி எதுலையுமே நீங்கள் கலந்துக்கவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம், உங்களை நாங்கள் ஃபோர்ஸும் பண்ண மாட்டோம், உங்களை கம்பல் பண்ணவும் மாட்டோம், நீங்கள் உங்கள் வேலையை வெறும் நீங்கள் வந்து பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் போயிடுங்க, அவ்வளோதான் உங்களுக்கு வேலைன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு நான் எவ்வளோ நன்றி செலுத்தணுமோ எனக்கு தெரியாது. இதெல்லாம் என்னால் இல்லை, யாரால் இல்லை, கர்த்தரால் மட்டுமே தான் ஆனது, உங்களுடைய ஜெபத்தால் மட்டும்தான் ஆனது. நீங்கள் எல்லாம் ஜெபிச்சு எல்லாருக்காக நன்றி. கர்த்தருக்கு கொடி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை என் குழந்தைய ஒரு பெரிய சாட்சியாக வைத்திருக்காங்க, அதுக்காக நன்றி. குழந்தைக்கு என்ன சாப்பிட்டாலும் வாமிட் போயிட்டுருந்தாங்க, எச்சு முழுங்கினாலும் வாமிட் போயிட்டுருந்தாங்க. அப்புறம் மோஷன் பம் வந்து பிளட்டு வந்துட்டா மோஷன் போகும். அதுலேருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தூங்கும்போது ப்ரீத் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக ப்ரீத் பண்ணுவாங்க. நெபுலைசேஷன் வச்சாதான் நல்லா தூங்குவாங்க. ஏசப்பா கிட்ட முழங்கால் போட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். அதுலேருந்து குழந்தைக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு, அதற்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பண்ண சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்து நாங்கள் அநேக நாளாக நாங்கள் வந்துட்டு வீட்டுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். உமன்ஸ் ப்ரேயர்லேயும் சரி, நாங்கள் எஸ்தர் ப்ரேயர்லேயும் நாங்கள் அந்த வீக்கில் 3 days ப்ரேயரில் வைப்பாங்க, அதுலேயும் நாங்கள் ஃபாஸ்டிங் ஜெபிச்ச ப்ரேயர் ரிக்வஸ்ட்டும் ப்ரேயர் ஜெபிச்சுட்டு இருந்தோம். அது நிமித்தம் கொஞ்சம் அநேக போராட்டம் இருந்தது. ஆனாலும் அது எந்த போராட்டம் இல்லாமல் இன்றைக்கி இன்றைக்கு அழகாக வீடு கட்டி முடிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து இந்த வெறும் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நாங்கள் கடமத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் கிருபையில் இன்றைக்கி 4 ஃப்ளோர் கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அடுத்த வாரம் வந்து எங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் வைக்கவும் ஆண்டவர் உதவி செஞ்சார். எந்த தடை இல்லாமல் எல்லா குறைகளும் ஆண்டவர் சந்தித்தார். இயேசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எழுமின சாட்சிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று உற்சாகமாய் விதைப்போம். நம்மளார் கண்களை மூடி நம்மளார் ஜெபிப்போம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கொடுக்க போகிற இந்த காணிக்கைகள் தசமகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் இந்த திருச்சபை காரியத்திற்கு தேவையில்லெல்லாம் சந்திங்கப்பா. என் தேவன் தாமே அன்றைய எங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன். இந்த நாட்களிலே எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் அளிங்க. மாம்சமான யாவுடைய ஜெபங்களுக்கு நீர் பதிலளித்து அதற்கு கட்டாவே கத்தாவே நீர் கத்தாவே அன்ற கிரியையிலே அதை பார்க்க முடியாது நீ செய்திருக்கிறீர். இந்த நாட்களிலும் ஆண்டவரே மீதி தேவையில் எல்லாம் சந்திங்க. அந்த ப்ராஜெக்ட் சர்ச்சோட ப்ராஜெக்டை ஃபுல் அமௌண்ட்டை ஆண்டவரே எங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. அது உம்மால் மாத்திரம் தான் முடியும். ஆண்டு நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்குறோம். ஆண்டு கத்தாவே தடைப்படாதபடி வேலைகள் நடக்க உதவி செய்யுங்க. என் தேவன் ஆண்டவரே கத்தை இரக்கம் பாராட்டுவீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. அன்றை கொடுக்குற ஒவ்வொரு ஜனங்களும் சாட்சியாக நிறுத்துங்க. இந்த ஊழியத்துக்கு நாங்கள் கொடுத்தோம், கத்தங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரை பெரிய காரியங்களை கத்தாவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய கருத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை மகள் பாடுகிறவளிலே உற்சாகமாய் விதைப்போம். எல்லாம் உற்சாகமாக தட்டுவோம். ஹல்லேலூயா. மகளை கூப்பிடுவோம். ஆமாம், கர்த்தர் எல்லாம் நல்லா உற்சாகமாக தட்டுங்க. God bless you. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இதனால் கொடுக்கப்பட்டது காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சகோதர ஐக்கியத்திலிருந்து ஜெபிப்பார்கள்.
ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சத்தம் வரலனா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளிலும் வார்த்தை கேட்க முடியாது வந்திருக்கிறோம். ஒரு சுருக்கமான காரியத்தை நாம் பார்ப்போம், தியானிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஸோ இந்த நாளில் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள்? ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு எங்கள் சவுண்டு கம்மியாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஸோ அதனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. சொன்னீங்களா? சொன்னீங்கன்னா இருப்பீங்க, இல்லைன்னா இருக்க மாட்டீங்க. இப்போ சொல்லுங்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஸோ எந்த மாதிரி ஆசீர்வாதம் இருக்குன்னா, உலகம் ஒன்று திரும்பி பார்க்குற மாதிரி ஆசீர்வாதம். உலகம் ஒன்று என்ன பண்ணும்? அல்லேலூயா. அம்பானியோடைய பிள்ளையோடைய கல்யாணத்தை உலகம் பார்த்துச்சு. அல்லேலூயா. திரும்பி பார்த்துச்சு. அதை மாதிரி ஒன்றை திரும்பி பார்ப்பார்கள். உன் ஆசீர்வாதத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிங்க? The blessing of the Lord will make the world turn towards you. ஆமென். உலகம் நீ ஆசீர்வதிக்கப்படுறதை திரும்பி பார்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. நம்புறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு டயலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போவுமே ஒரு ஜென்ரலாக ஒரு இது எல்லாருக்கும் நான் நிறைய வாட்டி எனக்கு நான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரியா? ஸோ என்ன டயலாக்னா, உனக்கா. நான் அழகாக சிரிக்கிறாங்க சிஸ்டர். உனக்கா கேட்டிருப்பாங்களே, எத்தனை பேர் அதை மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அப்போ அது வந்து எப்படி சந்தோஷமான ஒரு வார்த்தையா இல்லைன்னா ஒரு பொறாமை பிடிச்ச ஒரு வார்த்தையா? பரவாயில்ல, நல்ல அதான் எஸ்தர் பிரயோசனம் இதில் அடிச்சிக்க முடியாது. அல்லேலூயா. எது தேதோ வசனம் தேதோ இல்லைன்னா கரெக்டாக இதெல்லாம் உனக்கா பக்கத்தில் பாட்டு கேளு. உனக்கா அப்படின்னு கேளுங்களேன். சும்மா கேளுங்க. உனக்கா கேளு. இந்த மூஞ்சிக்கா அப்படின்னு வாங்க தெரியுமா? அது மாதிரி உனக்கா அப்படின்ற மாதிரி. உனக்கா. ஸோ இதுனா ஒரு அதில் வந்து ஒரு பொறாமை இருக்கும். கண்டிப்பாக ஜனங்களுக்கு வந்து ஒரு பொறாமை இருக்கும். அந்த டயலாக் வந்து ஏன்னா நல்ல வேலை கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கா அப்படின்னு வாங்க. என்னமோ இவனமோ வேலை கொடுத்த மாதிரியும் இவனமோ சம்பளம் கொடுக்குற மாதிரியும். சரியா? ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டுமே. ஜனங்களுடைய வார்த்தை வந்து அந்த நம்ம ஆட்கள் வந்து அந்த ஒரு வேர்டில் அச்சு தூக்கிடுவாங்க. நம்ம அதுவும் கிறிஸ்துவன் இருக்கானுங்க பாரு, மோசமானவனுங்க. சரியா? ஒரே ஒரு வேர்டு போதும், அந்த வேர்டில் காலியை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் சில கிருபை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்களெல்லாம் கண்ணால் பார்க்க கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு வேர்டு தான் நச்சுன்னு அந்த ஈட்டி வந்து உள்ளார இறக்கி வெளியே வந்துடும். சரி? அது மாதிரி இந்த உனக்கா இன்னைக்கு டைட்டிலே என்னது? பரவாயில்ல, எது தெரியல. உனக்கா போகும் 4-5 பேர் கேட்டு போயிட்டு வாங்கிட்டு போ. அல்லேலூயா. சரியா? உனக்கா இந்த ட்ரெஸ்ஸு, உனக்கா இது, உனக்கா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு மாதிரி ஃபார் யூ. சரியா? நம்ம உயர்வை பார்க்கும் பொழுது, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்குற வேளையில் ஜனங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த டயலாக்கை பேசுவாங்க. சரியா? ஆனால் நான் உண்மையான விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு பொறாமை நிறைந்த வார்த்தைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை பார்த்து கேட்பாங்க, உனக்கான்னு கேட்பாங்க. நீ சொல்லுங்க, எனக்கு தான். சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஸோ உனக்கான்னு பக்கத்தில் பார்த்து கேளுங்க. அவங்க சொல்லணும், எனக்கு தான். சொல்லுங்க, உனக்கா அப்படி கேளு. எனக்கு தான். நல்லா இருக்குல்ல இது? உனக்கானா எனக்கு தான். அல்லேலூயா. எனக்கு தான்யா. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உற்சாகம் ஆயிட்டீங்களா? செய்தி முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளம்புங்க. ஏன்னா சொல்லி முடிச்சிடலாம். அல்லேலூயா. உனக்கான எனக்கு தான். அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஸோ நீங்கள் டியூட்டாரமி சாப்டர் 28 வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ரொம்ப ஆழமாக அதில் சாபமும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது. சாபத்தை பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம். சரியா? ஆசீர்வாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரம், உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் நீங்கள் முதல் 2 வசனங்கள் நீங்கள் வாசிங்கன்னா, முதல் 2 வசனங்கள், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு என்ன பண்ணும்? பழிக்கும். ஸோ இங்கிலீஷில் அந்த ஸ்டார்டிங் அந்த 2வது வேர்ஸில், அண்ட் ஆல் தீஸ் பிளெஸிங் ஷால் கம் ஆன் தி அண்ட் ஓவர்டேக் தி. ஓவர்டேக் அப்படி போட்டிருக்கு. சரியா?
அப்போ முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், உங்கள் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, the Lord's blessing shall come on you and overtake you. அல்லேலூயா. உங்களை என்ன பண்ணணும்னா ஓவர்டேக் பண்ணும். சரியா? எத்தனை பேருக்கு ஓவர்டேக்லாம் பண்ணுவீங்க? ஓவர்டேக் பண்ணுறவங்களாம் இருக்கிறீங்களா? முதல்ல ஓவர்டேக்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணி போகும்போது அதில் இருக்கிற குஷியே தனி குஷி. சரியா? ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண காரியம் இல்லை. சிலலாம் ஸ்கூட்டில் போகும்போது அப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி பார்த்துட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பெரிய குஷி. ஸோ நான் வந்து வண்டி ஓட்டும் பொழுது, நான் ஜென்ரலாக வண்டி ஓட்டும் பொழுது காரில் ஹைவேஸில் போகும்போது இந்த வெறுப்பேற்றுறதுனால சில வருவான் எங்கள், அது வந்து ஒரு போட்டி மாதிரி நடக்கும். ஸோ என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் நம்மளை பார்ப்பான், நம்மளும் அவங்கள பார்ப்போம். எங்கள் சிக்னல் அப்படி தான் இருக்கும், அது யாருன்னே தெரியாது. உடனே என்ன பண்ணுவேன், கண்ணை காட்டுவான், அவனும் பார்த்துக்கலாம் வானுவான். அவள் தான் மிதி அந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது பயங்கர அந்த டோல் தாண்டி போகிறது, அதெல்லாம் வந்து பயங்கர ரிஸ்க்கு தான். இருந்தாலும் அடிச்சுட்டு போவோம், 180 190 பிடிப்போம். சரியா? ஆனால் அப்படி கிராஸ் பண்ணும்போதில் தோத்துற போடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். ஏன்னா அவன் தோத்துறான், அவ்வளோதான் அவன். அப்புறம் அந்த மிரரை பார்த்துக்கிட்டே இருப்போம், பின்னாடி வரானா பார்ப்போம். ஓகே வரலையா, இன்னும் பக்கத்தில் வர மாதிரி தான், இன்னும் மிதி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணும். அது மாதிரி ஓட்டிடாத தயவுசெய்து. ஃபாஸ்ட் நல்லது சொல்லித்தரணும் எப்போவுமே. அல்லேலூயா. கெட்டதெல்லாம் சொல்லித்தரக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் நான் செய்வேன், நீங்கள் செய்யாத. அல்லேலூயா. நான் ஓட்டுவேன் அந்த மாதிரி. அது வந்து ஓட்டுறது எனக்கு பிடிக்கும், ஃபாஸ்ட்டாக பிடிக்கும். ஸோ சில டைம் வந்து நம்ம சுதார் பதரும் மணி பதரும் வருவாங்க. சரியா? அவங்க கிளான்ஸா கார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது ஏதோ ஃப்ளைட்டை ஓவர்டேக் பண்ண மாதிரி ஒரு நினைப்பில் ஓட்டுவாங்க, அப்படியே ஒரு ஃபீலிங்கில் போவாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், அந்த பிளாக் கலர் கார் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டா பாரு, கொஞ்சம் பொறுமையார். அவர் சொல்லுவார், பொறுமையார் பிடிச்சிடலாம், பொறுமையார். நான் பின்னாடி உட்காந்துருப்போம், ஆனால் என்ன பண்ண போகிறாங்களே தெரியல. ஒரு விடாம வீட்டுக்கு போவான், அப்படி ரிஸ்க்கு கட் அடிச்சுட்டு அதில் ஒரு சந்தோஷம். அப்படியே 2 பேர் பார்த்து 2 பேர் கக்கன்னு சிரிப்பாங்க. எதுக்குடா சிரிக்கிறான்? அந்த சிரிப்பு வித்தியாசமாக இருக்கும். அது மணிபத்தை சிரிக்கிற வித்தியாசமாக இருக்கும். கக்கன்னு ஒரு மாதிரி சிரிப்பார், கஷ்டம் பார்த்தியா அப்படின்னு. ஸோ அது ஒரு ரியல். இதில் வேறு எனர்ஜி பண்ணுறதுக்கு சாக்லேட் வேறு கொடுப்பாங்க, மாற்றி மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்டுட்டு நான் பின்னாடி உட்காந்து எல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருப்பேன். சரியா? ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது இது மாதிரி ஓட்டும் போது. அதனால் நம்ம கையில் வந்தவங்க எல்லாம் அது மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதனால் அது ஓவர்டேக் பண்ணுறதுன்றது பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நீ எல்லா பிளெஸ்ஸிங்கும் ஓவர்டேக் பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஓவர்டேக் பண்ணுவீங்க? ஆமென். ஓவர்டேக் பண்ணுறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ மற்றவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அப்படியே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கானே நீ அதை ஓவர்டேக் பண்ணுவேன், இந்த மாதிரி காரா அது ஓவர்டேக் பண்ணுவேன். எல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு அபண்டன்ட் பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது என்னைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நீ எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுவேன். உன் வீடு ஓவர்டேக் பண்ணப்படும், உன்னுடைய வாகனங்கள் ஓவர்டேக் பண்ணப்படும், எல்லாமே கர்த்தர் ஓவர்டேக் பண்ண முந்தி செல்ல கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அது ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? அல்லேலூயா. 28வது அதிகாரத்தில் நீங்கள் அந்த 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்போ அவரை நம்பும் போது, அதே மாதிரி முதல் வசனத்தில் கர்த்தருடைய கட்டளின்படியே செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. அப்போ நீங்கள் அவர் மேலே நீங்கள் ஃபெய்த்தை வைங்க, நம்பிக்கை யார் மேலே வைங்க? அவர் மேலே வைங்க. அவர் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுவீங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவரை நம்பும் பொழுது வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இயேசுவை நம்பாமல், அவருடைய வார்த்தையை நம்பாமல் ஆசீர்வாதம் வரும்னு நினச்சிங்கன்னா அது முடியாத ஒரு காரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது முடியாது. ஆமென். சிலர்லாம் அதான் சொல்லுவாங்க, சிலர் வந்து ஆரம்பத்தில் நம்புவாங்க, கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் என்ன ஆகிடுவாங்க, விட்டுருவாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். சரியா? சில டைம் விட்டுருவாங்க. ஸோ வேலை வேணும் ஐயா, ஜோமனுங்கன்னு வாங்க. ஸோ வேலை வந்துடும். வேலை வந்த உடனே என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு வாரம் வருவார்கள், 2வது வாரம் வருவார், 3வது வாரம் ஆள் என்ன ஆகாது, ஆள் இருக்காது. என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேலை ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். இப்போ நம்ம எதுக்காக ஜோம் பண்ணணும்? இப்போ சர்ச்சுக்கு வரணும்னா இதுக்காக தான் நான் ஜோம் பண்ணணும். ஆனால் நான் அப்படி பண்ணுறது கிடையாது, நான் சொல்கிறேன். அப்போ நிறைய டைம் என்ன ஆகிடுதுன்னா, ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். நல்ல ஓவர்டேக் ஏன் பண்ண முடியலன்னா, நீ இன்னும் அவரை முழுசாக நம்பலை. கொஞ்சம் நம்பினதுக்கே கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. 100க்கு 100 நம்பினா கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் பார்த்துக்கோ. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த ஓவர்டேக் பண்ணுற காரியம் வந்து சாதாரண காரியம் அல்ல. நீங்கள் ஆண்டருக்கு கீழ்ப்படுகிற வேளையில், அவரை நம்புகிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் அவர் உறுதியாக பற்றிக்கொள். நான் விசுவாசிக்கிறேன், ஒன்று அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒன்று ஆசீர்வாதத்தை அடிக்கிறதுக்கு ஒருத்தனும் இனி பிறப்பதும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உன் ஆசீர்வாதத்தை அடிக்கிறதுக்கு இனிமே என்ன இல்லை, பிறக்கும் இல்லை, பிறந்ததும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அல்லேலூயா. நீ எந்த ஏஜாக இருக்கலாம், எந்த பிளேஸாக இருக்கலாம், என்ன இடத்துல இருக்கலாம், உன் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஒரே ஒரு கண்டிஷன், அவரை உறுதியாக பிடி, அவரை மாத்திரம் நம்பு, அவர் மேலே பற்றிக்கொள். அல்லேலூயா. அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஓவர்டேக் பண்ணுவீங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் பட்டணத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், வெளியே போகும்போது ஆசீர்வாதமாக இருப்பீங்க, வரும்போது ஆசீர்வாதமாக இருப்பீங்க, செல்லும் இடமெல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அல்லேலூயா. இருக்கிறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் லைஃபை யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் நிறைய கதை ஓவர்டேக் பண்ண வச்சுருக்கிறாரு. எத்தனை பேர் ஓவர்டேக் பண்ண கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் இதே தெருவில் இல்லை உங்கள் வீட்டு தெருவில் நடந்து போனவர்கள் இப்போ எதில் போயிட்டுருக்கிறீங்க? காரில், பைக்கில். ஓவர்டேக் பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க? ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. அதே தெருவில் வாடகைக்கு இருந்தவங்க, லீஸுக்கு இருந்தவங்க, சரியா, இன்றைக்கி ஓவர்டேக் பண்ணிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்கங்க. ஓவர்டேக் பண்ணவங்களா அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. சரி, உங்கள் இதுக்கே வருவோம். வாடகை கட்ட முடியாமல் ஒரு காலத்தில் இருந்தீங்க, சரியா, ஆனால் இன்றைக்கி லீஸ் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஓவர்டேக் பண்ண வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை ஓவர்டேக் பண்ண வச்சுட்டே தான் இருக்கிறார். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய டைம் வந்து அதை விசுவாசிக்க மாட்டோம். நிறைய டைம் என்ன கேட்டேன், என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர், என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறோம். ஆனால் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நிறைய காரியங்களை கர்த்தர் ஓவர்டேக் பண்ணும்படியாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நான் விசுவாசிக்கிறேன். அவரை மாதிரி நல்ல ஒரு தேவன் யாரும் இல்லை. அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டீங்க, பழைய சாப்பாடை சாப்பிட்டீங்க, கெட்டு போனதை சாப்பிட்டீங்க. ஆனால் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தால் சுட சுட கொடுக்க அளவுக்கு 100 பேர் வந்தாலும் சாப்பிட போடுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வச்சிருக்கிறாரா இல்லையா? எல்லாம் ஆண்டு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இது கடைசி வாரம், இந்த மாதத்தோட கடைசி வாரம். அதனால் ஆண்டு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்கள் லைஃப் அப்படியே திரும்பி பாருங்கள். ஒரு காலத்தில் உங்களுக்கு சம்பளமே வராத நாட்கள் இருந்தது, காசே இல்லாத நாட்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா ஆகிலும் உங்கள் பாக்கெட்டில் இருந்து கர்த்தர் ஓவர்டேக் பண்ண வச்சிருக்கிறார். ஆமென். அதில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அதற்கான நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், எல்லா இடங்களிலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களை ஓவர்டேக் பண்ண வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சம்டைம் வந்து நம்ம வந்து அதை நம்ம ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மற்றவங்களோட ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் நீனே கர்த்தர் உன்னே ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தான் டெஸ்டிமனி. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் பாசம் நீ ஒரு டெஸ்டிமனியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு டெஸ்டிமனி சொன்னால் நீங்கள் சொல்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. என் நிறைய காரியங்களை கர்த்தர் முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர் உங்களை வைத்ததுக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஸோ அதனால் முதலாவதாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாங்க, the Lord blessings shall come on you and overtake you. ஆமென். அவர் ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கும், ஃப்யூச்சர் என்ன ஆகும், என் பணம் என்ன ஆகும், என் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும், எதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஓவர்டேக் பண்ண செய்வார். எல்லாரும் ஒன்றை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, என்ன கேட்பாங்க, நீயா இல்லை உனக்கான்னு கேட்பாங்க. நீயா, இதுன்னு புது டைட்டிலாக இருக்குது. நான் சொன்னது உனக்கான்னு சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. நீ ஆவான். அல்லேலூயா. உனக்கா. அல்லேலூயா. அதான் வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது மைண்டு. உனக்கா. அல்லேலூயா. என்னது? உனக்கா. நீ என்ன சொல்லணும்? எனக்கு தான். அல்லேலூயா. எனக்கு தான். கர்த்தர் ஓவர்டேக் பண்ண வைப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அவரை ஓவர்டேக் பண்ணால் பின்னாடி யாருமே என்ன பண்ண முடியாது, உங்களை தொட முடியாது. ஓவர்டேக் பண்ணால் உங்களை பின்னாடி வந்து யாரும் ரீச் பண்ண முடியாது. ஏன்னா நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா. தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கண்டிப்பாக தொடரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் நான் சொல்ல முடியும். நிறைய சாட்சிகள் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் அதை ஓவர்டேக் பண்ணுறது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். ஸோ கல்யாணமான புதுசில் என் சொந்தக்காரர் ஒருத்தர், சரியா, சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணேன், ஏன்னா எவ்வளோனா 10,000 ரூபாய் சேல்ரி, 10,000 சேல்ரி வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க? பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. சரியா, அவங்க அண்ணன் வந்து நல்லா ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறான், தம்பி அதுக்கு மேலே சம்பாதிக்கிறான். சரி, போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டியே, உன் லைஃபே அவ்வளோதான் ஸ்பாயில்டு. இவனால் என்ன பண்ண முடியாது, ஒன்று கூட வாங்கி தர முடியாத வக்கு கிடையாது. இதை சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு வாங்கி தரது கூட என்ன இல்லை, வக்கு கிடையாது. உங்கள் லைஃபே அவ்வளோதான். ஏன்னா நீ நல்ல வசதியான குடும்பத்தில் இருக்கிறீங்க, இவரை நம்பிலாம் எப்படி தான் கொடுத்தாங்களோ, உங்கள் அம்மாவுக்கு புத்தி மொழிக்கு போச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக ஏற்ற வேண்டியதெல்லாம் நம்ம 4 பேர் 4 விதமாக இருப்பான் பார்த்தீங்களா, அவனால் நம்பாத. அல்லேலூயா. இது மாதிரி தான் ஏற்றி விடுவானுங்க.
ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கி உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு வக்கு கிடையாது தான், சரியா? எனக்கு வக்கு கிடையாது தான். எனக்கு உண்மையாலுமே 10,000 ரூபாய் தான் சேல்ரி. ஸோ அதை வச்சு எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியல, உண்மையாக எனக்கு தெரியாது. நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அன்றைக்கி உண்மையாக 10,000 ரூபாய் சேல்ரி இருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்ல முடியும், இன்றைக்கி சொன்ன நபரை காட்டிலும் கர்த்தர் ஓவர்டேக் பண்ண வச்சுட்டார். அல்லேலூயா. தனி இண்டிவிஜுவலாக. அதனால நான் தைரியமாக சொல்ல முடியும், இந்த உயர்வுக்கு காரணம் என் குடும்பமோ என்னுடைய உறவினர்களோ என் சொந்தக்காரர்களோ யாரும் இல்லை, இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. அவரை நான் பிடிச்சேன், அவரை பிடிச்சேன். எங்கள் 10,000 ரூபாய் இனி நான் சொல்ல முடியும், கர்த்தருடைய கிருபையினால் எவ்ரி மந்த் குறைந்தது ஒரு 50 குடும்பங்களை போஷிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அன்றைக்கி சொன்னாங்க, ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமான்னு கேட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், 50 குடும்பங்களை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், என்னோட மரணத்துக்கு பிறகு தெரியும் சாட்சிகள். அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, சரியா, எப்படி இந்த குடும்பம் வாழுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சொன்ன நபர் கேட்க கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், சில டைம் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வக்கில்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம், சரியா? உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, என்ன இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை அன்னைக்கு கரம் பிடித்து நடத்தின தேவன் இன்னைக்கும் நடத்துகிறார். அதே தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தைரியமாக சொல்ல முடியும், உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். நிறைய டைம் நிறைய மனிதர்களை நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள். ஆனால் ரியல் லைஃப்பில் நீங்கள் என்னை பார்க்கலாம், கர்த்தர் என்னை உயர்த்துறது. இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்து நான் சொல்லுகிறேன், ஒரு மைக் வாங்குறதுக்கு எனக்கு வக்கு கிடையாது, ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு எனக்கு வக்கு கிடையாது. நான் ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு லேப்டாப் எங்கள் அண்ணன் அவனுடைய லேப்டாப்பை கொடுத்தான். ஹெச்பி லேப்டாப் அவனுடைய லேப்டாப் கொடுத்தான், சரியா? எங்கள் வீட்டில் இந்த வெளியெல்லாம் போனால் எங்கன்னா போனால் அந்த ஹேண்டிகேம் வச்சுருப்பாங்க, சரியா? அந்த ஹேண்டிகேமை எனக்கு கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய ஊழியத்தோடைய ஆரம்பம், சரியா? ஊழியத்தோட ஆரம்பம். உண்மையாக ஒரு கேமரா வாங்குறதுக்கு வக்கு கிடையாது, ஒரு மைக் வாங்குறதுக்கு வக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் தைரியமாக சொல்ல முடியும், என்னை சுற்றி கேமராக்களும் என்னை சுற்றி மைக்கும் கர்த்தர் வாங்க முடியாது உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வக்கலை யார் கொடுத்தாலும் அவர் தான் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் நான் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. அவரை பிடிங்க, கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். உண்மையாக நான் சொல்கிறேன், அவரை பிடிங்க, அவரை பிடிங்க, அவரை பிடிங்க. ஸோ நான் சொல்லுகிறேன், அவரை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும். அல்லேலூயா. அவரை மாத்திரம் பிடிச்சிங்கன்னா. எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் போடணும்னு ஆசைப்படுவேன், சரியா? பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாம் போடணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம அங்கே ஐ ஸ்டைல்னு ஒரு கடை இருக்கும், அதில் போய் தான் தைக்கிறது. அல்லேலூயா. அதனால் பிராண்டட் ஷர்ட்ஸ். ஸோ வீட்டில் கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஷர்ட் மட்டும் தனியாக தெரியும், சரி, நொந்து நூலாக இருக்கும், சரி, அதனால் என்னோடய ஷர்ட் தனியாக தெரியும். ஆனால் பிராண்டட் ஷர்ட் போடணும்னு ஆசைப்படுவேன். அந்த காலத்தில் நல்ல வாட்ச் கட்டணும்னு ஆசைப்படுவேன். ஜென்ரலாக மோதிரம் போடணும்னு ஆசைப்படுவேன். நல்ல இதெல்லாம் என் லைஃப்பில் அப்படியே ஒரு மைனர் செயின் மாதிரி இதெல்லாம் அந்த டைமில் எனக்கு இருந்த ஆசைகள் நான் சொல்கிறேங்க. இது நான் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தரோட கிருபையில் நினச்சா போடலாம், கர்த்தர் போடாமலாம் இல்லை. நினச்சா 10 வாட்ச் கூட கையில் கட்டிக்கலாம். நம்ம ஆசைக்கு எவ்வளோ வாட்ச்னாலும் கட்டலாம். ஸோ பிராண்டட் ஷர்ட் போடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் ஓவர்டேக் பண்ணார். இன்றைக்கி நான் சொல்ல முடியும், கர்த்தரோட கிருபையினால் நல்ல பிராண்டட் ஷர்ட்டை, எந்த ஷர்ட்டாங்க, அல்லேலூயா, அது பிராண்டட் இல்லைனாலும் நான் போடுவேன். அந்த மாதிரி ஆள். நீங்கள் அதை பற்றி வெறும் பிராண்டட் தான் போடுவார் போல் பாஸ்டர் அப்படின்னு நினச்சிக்காது. அல்லேலூயா. நீங்கள் அன்பாக எடுத்து கொடுத்தா எதுனாலும் போடுவேன். அல்லேலூயா. அதை பற்றி கவலைப்படாதீங்க, சரி, அது எது இருந்தாலும் சரி. ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு கிடைக்குமான்னு யோசித்த நாட்கள் உண்டு. எனக்கு அன்றைக்கி ஜீன்ஸ் பேண்ட் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாங்குறதுக்கு எனக்கு இது இல்லை, சரி. ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறதுக்கு அன்றைக்கி அந்த டைமில் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பேண்ட்டு 3 நாள் போடுற ஆட்கள், சரி. ஜென்ரலாக சொல்கிறேங்க, ஏன்னா அசிங்கப்படல, ரியாலிட்டியை நான் சொல்கிறேன், ரியாலிட்டியை சொல்கிறேன். ஸோ அதை வாங்குறதுக்கு ஆசை. ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி டெய்லி ஒரு ஜீன்ஸ் போடுற அளவுக்கு கர்த்தர் ஓவர்டேக் பண்ண வச்சுட்டார். இது எல்லாம் யார் செஞ்சார்னா கர்த்தர் செஞ்சார். இப்போ நீங்களே சொல்வீங்களே, பீரை ஃபுல்லாக எவ்வளோ இருக்குதா? ஓவர்டேக் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஆனால் ஒரு காலத்தில் வாரத்தில் ஒரு சர்ச்சுக்கு போகிறதுக்கு நீ யோசிச்ச நாட்கள் உண்டு, என்ன ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படி யோசிச்சு. ஆனால் இன்றைக்கி இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், ஓகே இதை போடுவோம். போடுறியா இல்லையா? ட்ரெஸ்ஸில் ஓவர்டேக் பண்ணிட்டியா இல்லையா? எத்தனை பேர் ஆண்டை நன்றி சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஸோ முன்னாடி ஏதாவது குத்தா சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என்ன செய்யலாம்? பிரியாணி வேணாம் இன்றைக்கி, இதை போடுங்க, அதை செய்யுங்க. ஓவர்டேக் பண்ணிட்டா இல்லையா? ஃபுட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டீங்களா இல்லையா? கர்த்தர் ஓவர்டேக் பண்ண வச்சிருக்கிறார், கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நன்றி உள்ள. ஏன்னா இது எல்லாமே யாரால் முடியும்னா இயேசுவால் தான் முடியும்.
அல்லது எத்தனை பேர் நன்றி சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னும் ஓவர்டேக் பண்ணுவேன். உன் ஸ்பீடு 100ல் இருந்தால் இப்போ 180ல் போகணும். நாங்களாம் 240ல் போயிடுவோம் இப்போ. ஏன்னா நான் 180ல் போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதில் ஓவர்டேக் நாங்கள் இன்னும் அதிகமாக போவோம். ஸோ என்னை பிடிக்க முடிச்சோம் வந்து பிடி, இல்லைனா ஒன்றை நான் பிடிக்கிறது நானும் வரேன். அல்லேலூயா. ஏன்னா நீ ஓவர்டேக் பண்ண நானும் பின்னாடி வரணும்ல. கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அல்லேலூயா. என் சர்ச் ஆட்கள் நல்லா பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் 4 பேர்ட்ட இல்லை 1000 பேர்ட்ட சொல்லுவேன். அல்லேலூயா. அதனால் ஓவர்டேக் பண்ணுற ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் உங்களுக்கு தருவார். தருவாரா தரமாட்டாரா? உங்களை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? உனக்கா, நீயான்னு இல்லை, உனக்கா, உனக்கான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. சரி, 2வது ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா verse 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ என்ன பண்ண மாட்ட? கடன் வாங்காதிருப்பாய். எல்லா சொல்ல கடன் வாங்க மாட்டோம். நான் சொல்லிக்கிறேன், கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. கடன் வாங்காதிருப்போம். The Lord shall open unto you is good treasure. ஆண்டவர் வந்து ஓப்பன் பண்ணுவார். எதை ஓப்பன் பண்ணுவார்னா உங்களுக்காக நல்ல பொக்கிஷசாலை கத்த திறப்பார். அல்ல அவர் உறுதியாக நம்பும் பொழுது எவன் உங்களுக்காக திறக்கப்பட ஆண்டவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ் பண்ண மாட்டார். கத்தோடைய பிள்ளைகளுக்கு நிறைய டைமில் வந்து நிறைய பேர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு கிடப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் உங்களுக்காக கதவுகளை திறக்கிற தேவன். ஆமென். இந்த மாதம் முடிவில் கத்தர் உங்களுக்கான கதவை திறப்பார். அல்லது எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுக்காக கத்தர் ஃபினான்ஷியலாக எல்லா காரையும் கத்தர் செய்வார். அது ஓப்பன் பண்ணுவார். நீங்கள் விசுவாசிங்க. இந்த கை வந்து கொடுக்கிற கையாய் கத்தர் வைத்திருக்கிறார். இந்த கை என்ன கையே? சரி, உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், இந்த கை என்ன கையே? அல்லேலூயா. நான் சொன்ன 2 கையை பார்த்து எல்லாம் ஒரு கையை பார்த்து சொல்கிறேன். 2 கையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. இதுலேயும் கொடு, இதுலேயும் கொடு. அல்லேலூயா. 2 கையை பார்த்து சொல்லு. இந்த கை என்ன கையே? கொடுக்கிற கை. நீ கொடுக்கிறவனாய் கத்தர் மாற்றுவார். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்ல, கத்தர் கொடுக்கிறவனாய் கத்தர் வைத்திருப்பார். நான் சொல்ல, நீங்கள் கொடுக்க 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 ஆசீர்வாதம் வரும். அதை மட்டும் என்றைக்கும் மறக்கவே மறக்காதீங்க. அல்லேலூயா. இறைகிற கிணறு தான் என்ன பண்ணும்? அப்படியே இருந்தால் என்ன ஆகிடும்? ஸ்மெல்லு வந்துடும், கெட்டு போயிடும். ஆனால் நீ கொடுக்க 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 நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நீ ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ அதனால் எப்படி ஆசீர்வதிப்பார்னா அந்த ட்ரெஷரை ஓப்பன் பண்ணுவார். உங்களுக்கான ட்ரெஷரை கண்டிப்பாக கர்த்தர் ஓப்பன் பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு விசுவாசிங்க, எனக்காக கர்த்தர் அந்த ட்ரெஷர் என்ன பண்ணுவார்? ஓப்பன் பண்ணுவார். அல்லேலூயா. ஓப்பன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ 3வதாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அதே அதிகாரம் 28வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் என்ன பண்ணுவ? மேலாவாய். நீ கீழாகாமல் என்ன பண்ணுவ? The Lord shall make you the head and not the tail. ஆமென். உன்னை கர்த்தர் தலையாய் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நீ யாராக இருப்ப? ஹெட்டாக இருப்ப. நீங்கள் கர்த்தர் வந்து அவரை மாத்திரம் உறுதியாக பிற்றி கொள்ளுங்க. அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாக நான் சொல்லுகிறேன், எல்லாரை காட்டிலும் நீங்கள் தலை சிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஸோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஒரு லீடராக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பார். எல்லா ஜனத்தின் மத்தியில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்திடுவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வானத்தில் எத்தனை பேர் பேர்ட்ஸ் பறக்கிறத பார்த்துருக்கிறீங்க? பேர்ட்ஸ் பறக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தவங்களா? அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லையா நிறைய பேர் பார்க்கவே இல்லை போல. சரி, உங்களுக்காக ஒரு படத்தை காட்டுறேன் பாருங்க. அல்லையா பேர்ட்ஸ் வந்து எப்படி பறக்கும்னா இந்த வி ஷேப்பில் பறக்கும். பார்த்துருக்கீங்களா? வி ஷேப்பில். அது ஈவினிங் டைம்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வி ஷேப்பில் பறக்கும். ஸோ இது வி ஷேப்பில் பறக்கும் போது அந்த ஃப்ரண்ட்டில் போகுது பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டில் போகிற பறவை அதுதான் வந்து எல்லாரையும் லீடிங் பண்ணும். அதான் வந்து நடத்திட்டு போகும். சரி, அதுக்கு தான் அது நல்ல ஃபோர்ஸாக அது விங்ஸை வந்து என்ன பண்ணும்? மூவ் பண்ணும். மற்ற எல்லா பறவைகளை காட்டிலும் அதுதான் அதிகமாக எனர்ஜி எடுக்கும். ஏன்னா அதுதான் ரூட்டை கொண்டு போகுது. அதனால நல்ல எனர்ஜி அதுக்கு தான் செலவாகும். நிறைய எஃபர்ட் அதுதான் போடும். ஸோ இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி அந்த வி ஷேப்பில் வர எல்லா பறவையும் என்ன பண்ணும்? அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. ஏன்னா அதான் லீடராக இருக்குது. அது லீடராக இருக்குது. ஆனால் பின்னாடி லாஸ்ட்டில் இருக்கிற பறவை இருக்குது பார்த்தீங்களா? அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பறவை எதை பார்த்துக்கிட்டே இருக்கும்னா அந்த லீடரை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த லீடருக்கு ஒரு சோறு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இது பின்னாடி இருக்கிறது என்ன பண்ணுன்னா அப்படியே எங்கே போவோம்? ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணிவிடும்? அந்த லீடர்ஷிப் பொசிஷனை அது எடுத்துரும். சரியா? பின்னாடி இருக்கிறது நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீ இன்றைக்கி பின்னாடி இருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் ஒன்றை முன்னாடி கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், நிந்தனைகள் அவமானங்களை சுமக்கிறவா இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க,
கர்த்தர் உங்களை முன்னாடி கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ நடத்திட்டு போவ. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதான் ஹெட். அதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன்னை வந்து ஒரு ஹெட்டாக வச்சிருக்கிறார். ஒன்றை லீட் பண்ண வைப்பார். நீங்கள் வந்து அதை லீட் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை கர்த்தர் தருவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அற்பமாக இருந்தீங்க. நிறைய பேர் உங்களை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. நிறைய டைம் வந்து உங்கள்கிட்டலாம் எந்த ஒரு காரியத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், உங்களை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் வர நாட்களில் பாருங்கள், உங்களை கர்த்தர் முன்னாடி கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒன்றை கர்த்தர் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி வரைக்கும் உன் பேர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுவார்? உன் பேரை எல்லாரும் பார்க்கும்படியாக வைப்பார். எல்லாரும் கேட்கும்படியாக வைப்பார். அல்லேலூயா. உன் பேர் என்ன பேர்? உன் பேரை தான் சொல்லுங்கள். என்ன பேர்னா முழிக்கிறீங்க. உங்கள் பேரை கர்த்தர் எல்லாம் பார்க்கும்படியாக வைப்பார். என்ன பேர்னா அப்படியே ஆண் இருக்கிறீங்க. உங்கள் பேர் தான் கேட்டேன். உங்கள் பேரை சொல்லுங்கள். கர்த்தர் என் பேரை முன்னாடி கொண்டு வருவார். என்ன கொண்டு வருவார்? ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தில் நிறைய மனிதர்களை சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாரிபாத் விதவை, அந்த மகள் வந்து யாருமே தெரியாது. ஏன்னா அந்த மகள் வந்து கணவனை இழந்த ஒரு மகள். இன்னொன்று சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ஸோ சாப்பிட்டு மரித்து போக வேண்டிய ஒரு லாஸ்ட் கட்டத்தில் இருக்கிறாள். லேக் ஆஃப் ஃபுட்டு. ஆனால் அதையே கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு விதவையை நினைவு கூர்ந்த தேவன் உங்களை நினைவு கூறுவார். இன்னைக்கு வேதத்தில் அந்த மகளோட ஊரை பேரை போட்டு அந்த மகளோட பேரை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. சாரிபாத் என்ற விதவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாருங்கள், அந்த மகளை எல்லாரும் அற்பமாக எண்ணினாங்க. ஆனால் நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி பஞ்சகாலம் முழு எல்லா காலத்தை கர்த்தர் உங்களை நடத்துவார். ஸோ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு அடிமையாய் பாபிலோன் தேசத்துக்கு வந்தவர்கள். சரியா? அடிமையாக வந்தவங்க. ஆனால் யாரும் அடிமைகளுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவர்கள் முன்னாடி கொண்டு வந்தார். நேபுகாத்நேச்சாரா சொல்கிறான், உங்கள் தேவன் தான் மெய்யான தேவன். அல்லேலூயா. ஸோ தானியேல் 4 ராஜ்யத்தில் கர்த்தர் அவனை தலையாக வைத்திருந்தார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க கூட இருந்தால் நீங்கள் டெய்ல் இல்லை, நீங்கள் ஹெட். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ டேனியலை கர்த்தர் உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா. ஸோ தாவீதோட லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம். தாவீது வந்து வீட்டில் அற்பமாக எண்ணப்பட்ட மனுஷன். சொல்லப்போனால் ஒரு இஸ்ரேல் இதில் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரே தீர்க்கதரிசி. ஸோ அவர் வந்திருக்கிறார். யாரை கூப்பிட மாற்றினானுங்க? தாவீதை கூப்பிடல. வீட்டுக்கு வந்துருக்க ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் தாவீதை கூப்பிடல. சம்டைம்ஸ் உங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்க, உங்களை கூப்பிடவே மாட்டாங்க, உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு காலம் வரும், உங்களை கூப்பிட்டு எல்லார் மத்தியில் கர்த்தர் நிற்க வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நான் என்னுடைய லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய டைம் என்னை கூப்பிட மாட்டாங்க யாரும். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு மிச்சம் தான் காசு. அல்லேலூயா. போயிட்டு வரதெல்லாம் மிச்சம், ரொம்ப நல்லது. ஆனால் சில டைம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு நிற்க வைக்கிறார். அந்த இடத்துல நிற்க வைக்கிறார். எதுக்கு நிற்க வைக்கிறார்னா எல்லா தலைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாக. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், உன் பேரை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்திடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்புறவங்களை அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லாரும் பார்க்கத்தக்க உயர்த்துவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியத்தோட ஆரம்பத்தில் ஆம்பூரில் மீட்டிங் நடத்தினோம். ஆம்பூரில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. சரியா? பேரின்ப பெருவிழா இப்போ வருஷம் நடக்கும். சரியா? அப்போ ஊழியத்தோட ஆரம்பத்தில் சால்வேஷன் டிவி கொடுத்து பேசுகிறதுக்காக அங்கே இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நாங்களும் ஃபோனில், அப்போ திருச்சியில் இருக்கிறோம். திருச்சியில் ஜென் காரில் 9 பேர் ட்ராவல் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க எப்படி ட்ராவல் பண்ணியிருப்போம். திருச்சியிலேருந்து ஆம்பூருக்கு வரோம். செம்ம ட்ராவல், டைட் ட்ராவல். 9 பேர் வந்தாச்சு. வந்த பிறகு அந்த பிரதரை பார்த்தாச்சு. அந்த பிரதரை பார்த்தோன்னே 5 நிமிஷம் டைம் சால்வேஷன் டே கொடுத்து அந்த பேரின்ப பெருவிழாவில் 5 நிமிஷம் வந்து நான் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கேட்டோம். அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து ஒரு ஊழியக்கார் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் பேசணும் தம்பி அப்படி. நாங்கள் ஓகே ஐயா 5 நிமிஷம் தான் பேச போகிறோம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஏறினேன், ஸ்டேஜ் மேலே ஏறினேன். எல்லா பேரின்ப பெருவிழாலும் தெரியும், எல்லா தலைகளும் உட்காந்துருக்கோம். சரியா? அப்போ மைக்கை கொடுத்தாங்க. மைக் கொடுத்தோடனே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நான் வந்து என் பேர் வந்து ஜேம்ஸு, சால்வேஷன் டிவின்னு ஒன்று அப்படி சொல்லும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் அல்லேலுயா அப்படின்னார். இதில் தான் நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து கிறிஸ்துவ உலகத்தில் கற்றுக்கலாம். இந்த அல்லேலுயான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? திருப்பி பார்த்த மைக்கை வச்சிடறான்னு அர்த்தம். சரியா? அப்போ அல்லேலுயான்னு கற்றுனார். உடனே எனக்கு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்னென்னு அந்த இது வராது. உடனே திருப்பியும் இது மாதிரி நாங்கள் வந்து இது மாதிரி ஆரம்பிக்கலான்னு கர்த்தர் எங்களோட பேசுகிறேன், தரிசனத்தை நான் சொல்கிறேன் அப்படி சொன்னேன். அல்லேலுயா சொன்னார். எங்கே வந்து நின்ட்டார்? பக்கத்தில் வந்து நின்ட்டார். பக்கத்தில் வந்து ஆமேன் கர்த்தர் நல்லவர் அப்படின்றார். உடனே பார்த்தேன், இதுக்கு மேலே என்ன இல்லை, நம்மளுக்கு மரியாதை கிடையாது, அவ்வளோதான் சொல்லிட்டு நான் சொன்னேன், இது மாதிரி ஒன்று வரப்போகுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆனால் பல கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். சும்மா கிடையாது, 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 2 நிமிஷம் தான் பேசணும்.
2 நிமிஷம் கூட பேசலை, மேக்ஸும் பேசலை. ஐயா கையில் மைக்கை கொடுத்துட்டு இறங்கிட்டேன், கீழே இறங்கிட்டேன். கூட வந்தவங்களாம் சம்மக்கம், எல்லாம் 8 பேர், எல்லாம் பசங்க, எல்லாம் வாலிப வயசு எல்லாம். என்ன நான் இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி. நான் சொன்னேன் விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போகும்பொழுது எல்லார் கையிலும் கொடுத்துட்டு கிளம்பி போயாச்சு. ஆனால் நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன், சில டைம் ஆண்டவர் சில டைம் அந்த மாதிரி பாதை நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் அவர் யார் நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ தான் அவர் யாருன்னு தெரியும். ஸோ ஊழியெல்லாம் ஆரம்பித்தோம், சால்வேஷன் டிவியில் ஆரம்பித்தது. சரியா, ஆரம்பித்த பிறகு திரும்ப ஒரு முறை அதே ஆம்பூரில் ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க. சரியா, ஒரு ஸ்கூலில் பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ பெதஸ்தா ஸ்கூலில் அங்கே ஒன்று இருக்குது. சரியா, அந்த ஸ்கூலில் பேசுகிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஊழியம் செய்தேன். சரி, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசினேன். பேசி முடித்த பிறகு அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியானம் ஆகாரம் செய்திருக்கிறோம், அதனால் ஒருத்தவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்ணும். நான் சொன்னேன், இல்லை நான் கிளம்புறேன். இல்லை சாப்பிட்டு தான் போகணும், அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு. சரி, ஓகே ரைட்டு அப்படி சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனால் வாசல்லே நின்றுட்டுருக்கிறார். யார்? அந்த அல்லேலூயா சாமி நின்றுட்டுருக்கிறாரு. எனக்கு இவரை பார்த்தோன்னா, அடடா இந்த அல்லேலூயா சாமி இங்கே நிற்குதாடா அப்படி சொல்லிட்டு மனசில் தெரியுது. இவர் வீட்டுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகே ரைட்டு சொல்லிட்டு இறங்கின உடனே, ஐயா உங்களுக்காக தான் காத்திருந்தோம். ஃப்ளாஷ்பேக் போகுது ஜேம்ஸு. சில டைம் ஆண்டவர் அந்த ஃப்ளாஷ்பேக் நிற்க வச்சு செய்வார் நம்ம ஆண்டவர். சரியா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ வந்து ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்கள் அதை மட்டும் நீ யாருன்னா, நான் என்னுடைய லைஃப்பில் நிறைய பார்த்து இது மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணி சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் போய் உட்காந்த உடனே யாருமே முன்னாடி உட்காரல, எல்லாம் நின்றுட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு கூச்சம் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி உட்காந்து நிற்கிறேன். பிரதர் பரவாயில்ல உட்காருங்கனாலும், இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, நாங்கள் அப்புறமா சாப்பிட்றோம். ஆனால் அன்றைக்கி அல்லேலூயா சொன்ன ஒரு மைக்கை கூடுறான்னு. ஸோ முடிஞ்ச உடனே ஒரு வார்த்தை சொன்னார், சாரி அன்றைக்கி நான் பண்ணதுக்கு சாரி அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரதர் என் அப்பா மாதிரி இருக்கிறீங்க, என்ன பிரதர் இதெல்லாம் போயிட்டு சாரி கேட்டுட்ருக்கீங்க, விட்டுருங்க பிரதர், பார்த்துக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, கர்த்தர் நடத்துவார் அவ்வளோதான். ஆனால் பாருங்கள், அந்த மனுஷன் சாரி கேட்கறதுக்காக தான் என்ன பண்ண வச்சுறாரு ஆண்டவர், பந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உனக்காக ஒரு பந்தி இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்புறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உனக்காக கர்த்தர் யார் உன்னை அவமானப்படுத்துகிறாங்களோ, யார் உன்னை நிந்திக்கிறாங்களோ, தாவீதை எல்லாரும் முன்னாடி அபிஷேகம் பண்ணது மாதிரி உனக்கு எல்லாரும் முன்னாடி ஊட்டா உண்டு. அல்லேலூயா. சாப்பிடுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்காக கர்த்தர் ஒரு ஊட்டா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கண்டிப்பாக இருக்குது, பந்தியை வச்சிருக்கிறார். நான் அது பார்க்காம நான் கண்ண மூட மாட்டேன். அல்லேலூயா. யார் அவமானப்படுத்தினா ஒரு நாள் அவங்க ரெக்ரெட் பண்ணணும். ஏன் இதை பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்ரெட் பண்ணணும். ஏன் இதை செஞ்சோம். கர்த்தர் அது வரைக்கும் வச்சிருப்பார். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அதை வந்து என்றைக்குமே மறக்காதீங்க. சரியா, என்றைக்கும் மறக்காதீங்க. சரியா. ஸோ அதை மாதிரி தாவீது லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். எஸ்தரை கர்த்தர் அப்படி தான் உயர்த்தினார். ஒரு அடிமையாக வந்த மகளை கர்த்தர் வேதத்தில் சொன்னால் நிறைய காரியம் சொல்லலாம். இன்றைக்கி நீங்களே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில் கர்த்தர் பின்னாடி இருந்ததை கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்தார்? சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க பார்ப்போம். உதாரணமாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா, உதாரணமாக சொன்னால் தான் புரியும், நம்ம ஆட்கள் புரியாது. சில டைம் நீங்கள் வந்து ஸ்கூலில் உட்காந்து அப்படியே பார்த்துருப்பீங்க. சரியா, ஸ்கூலில் உட்காந்து அந்த ஸ்கூல் பீப்புள் லீடர்லாம் நிற்பாங்க தெரியுமா. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? நம்மளும் வந்து என்ன மாறணும், ஸ்கூல் பீப்புள் லீடராக மாறணும். ஆனால் கர்த்தர் உங்களை அங்கே நிற்க வச்சாரா இல்லையா? எத்தனை பேர் நிற்க வச்சிருக்கிறார்? என்ன நிற்க வச்சிருக்கிறார்? அல்லேலூயா. நான் சொல்லுறேன், ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், 9th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூல் பீப்புள் லீடர். 8th ஸ்டாண்டர்ட், ஆமாம் 8th ஸ்டாண்டர்ட். அப்போ கொஞ்சம் நல்ல பையனாக இருந்தேன், அதனால் அப்போ ஸ்கூல் பீப்புள் லீடர் அன்றைக்கி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கும்போது அது ஒரு பெரிய இது தான். அது மாதிரி கர்த்தர் உயர்த்துருவார். சின்ன ஆசைப்படுவோம். உங்கள் ஆசைகள்லாம் கர்த்தர் அப்படி முன்னாடி கொண்டு வருவார். பின்னாடி இருப்பீங்க, ஆனால் தகுதி இல்லாமல் இருப்பீங்க, ஆனால் உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வைப்பார். அல்லேலூயா. நிறைய இடத்துல பேச வச்சிருப்பார். நிறைய இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்திருப்பார். அல்லேலூயா. நிறைய இடத்துல அநேகர் உங்களை பாராட்டும்படியாக செய்திருப்பார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் எல்லா இடத்துல கர்த்தர் உங்களை அங்கீகாரம் கொடுத்துருப்பார். ஒரு நாள் உங்களை வந்து ஒரு பொருட்டாவே கருதாமல் வந்திருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு மரியாதையை கர்த்தர் கொடுக்கும்படியாக வச்சிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதான் முன்னாடி கொண்டு வர்றது. சரியா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த டைமில் தான் இந்த வேர்டு உங்களை நோக்கி வரும். என்ன வேர்டு? அடப்பாவிலப்பா, உனக்கா. அந்த டைமில் தான் வரும். சரியா, நீங்கள் அப்படி வரும்போது தான் உனக்கா வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்டை ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்க ரொம்ப பொறாமையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஜெலஸ் அவங்கள்ட்ட ரொம்ப இருக்குது. உனக்கா, உன் பிள்ளைக்கா, உங்களுக்கா அப்படிலாம் கேட்டாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. தயவுசு அவனை விட்டு ஒதுங்கி போகிறது நல்லது. அல்லேலூயா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டாங்க சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி அணைச்சிடாத, வம்பில் மாட்டிக்குவேன். அது யாராக இருக்கட்டும், ஒரு 10 அடி தள்ளி வச்சுக்கோ. உனக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, உன் பிள்ளைக்கா அப்படிலாம் கேட்டாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உனக்கு சொல்கிறேன்.
அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நெகட்டிவாக தான் பேசுவாங்க. அப்படியா, உனக்கா சான்ஸே இல்லையே, உன் குடும்பத்துக்கா நடக்க சான்ஸே இல்லையே, எப்படி நடந்துச்சு, ஏதாச்சு, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையே, இந்த மாதிரி பேசுவாங்க. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய வளர்ச்சியை அவர்கள் விரும்பாதவர்கள். சரியா, உங்கள் வளர்ச்சியை விரும்பாதவங்க. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு சைனாக வச்சுக்கோங்க. யாருன்னா உங்களை பார்த்து உனக்கான்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ அழகாக கேட்குறான்னு நினச்சிக்காத, பொறாமலை கேட்குது. சரியா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பொறாமலை கேட்குறாங்க. அது யாராக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். சரியா, ஏன்னா உன் வீட்டை உன் சத்துரு யார் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் எல்லா இடத்துலையும் பொறாமல் பிடிச்சவங்க இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க, எல்லா குடும்பத்தில் இருப்பாங்க, எல்லாத்துலையும் இருப்பாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டோடைய பிளெஸ்ஸிங் உங்கள் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னா சில சைன்ஸை நீங்கள் பார்க்கலாம். என்ன சைன்னா, முதலாவதாக காட் பிளெஸ்ஸிங்ஸ் வில் மேக் பீப்புள் ஸ்பீக் அபவுட் யூ, அபவுட் யுவர் க்ரோத் ஃப்ரம் 0 to ஹீரோ. 0வாக இருந்த நீங்கள் ஹீரோவாக கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் 0லேருந்து ஹீரோவாக ஆகிட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஹீரோயினா எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க? 0 to ஹீரோங்க. அல்லேலூயா. நீங்கள் யோசிங்க, யோசிப்பு 0ல் இருந்தார் சிறைச்சாலையில், ஒரே செகண்டில் எங்கே கொண்டு வந்துட்டார்? ஹீரோவாக கொண்டு வந்துட்டார். தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டர். ஸோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அப்படி தான் கொண்டு வருவார். தூக்கி நிறுத்துவார். ஒருத்தனும் ஓவர்டேக் பண்ண முடியாது, ஒருத்தனும் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. கர்த்தர் அப்படி உயர்த்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிளெஸிங் பண்ணுறதா, காட்ஸ் பிளெஸிங் வில் மேக் பீப்புள் லுக் அப் டு யூ ஃபார் யுவர் கைடன்ஸ் அண்ட் ஃபேவர். இது வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த கைடன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களை அற்பமாக நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ உயர்த்திட்ட பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோன்னு வாங்க. கரெக்டா இல்லையா? யோசேப் அப்படி தான் வச்சார். அவன் சொல்கிறத பார்வன். நிறைய குடும்பத்தில் உங்கள் வீட்டில் அட்வைஸ் கேட்பாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ஒத்தாசையாக இருப்பீங்க. உங்களுடைய கரங்கள் ஃபேவர் பண்ணும். ஸோ இது வந்து நல்ல ஒரு சைன். என்ன பத்தார் என்கிட்ட போய் கேட்குறாங்கனால சாதாரண ஆள் பத்தார், ஏன்னா கர்த்தர் ஒன்று உயர்த்திட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம், கர்த்தர் ஒன்று உயர்த்திட்டார். அல்லேலூயா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, காட்ஸ் பிளெஸிங் வில் மேக் பீப்புள் திங்க் வாட் வுட் பி த ரீசன் ஃபார் யுவர் பிளெஸிங். ஸோ எப்படி இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்றதை அவங்க யோசிப்பாங்க, ஜனங்கள் யோசிப்பாங்க. ஃபார் யுவர் க்ரோத் அண்ட் தே வில் டெஸ்டிஃபை அபவுட் யூ. மற்றவங்க உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். ஸோ மற்றவங்களோட சாட்சியை நீங்கள் கண்டிப்பாக உங்களை குறித்து சாட்சி சொல்லுவோம். அவங்கள குறித்து இல்லை, அவங்க கர்த்தரோட பிள்ளை, அவங்க கர்த்தரை நம்பினாங்க, கர்த்தரை விசுவாசிச்சாங்க, ஜெபிச்சாங்க, கர்த்தர் அவங்களை உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து சாட்சிகள் மற்றவர்கள் சொல்லுவார்கள். அது வந்து நல்ல ஒரு சைனாக வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக, God's blessings will show the real face of people around you. ஸோ அப்போ தான் உண்மையான முகத்தை பார்ப்பீர்கள். மற்றவங்களுடைய நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது தான் எல்லா முகமும் நல்லா உங்களுக்கு தெரியும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? அறிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நிறைய பேர் நெகட்டிவாக உங்களை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சரியா, உனக்கான்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்துவாங்க. சரியா, நிறைய டைம் வந்து உங்களை பாதிப்புகளை நடத்துவாங்க. எந்த நெகட்டிவ் வேர்ஸை மைண்டில் போட்டுக்காத, நீ பாட்டுக்கே போயிட்டே இரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ பாட்டுக்கே எங்கே போயிட்டே இரு? வேலைக்கு போயிட்டேரா? முன்னேறி போயிட்டு வேலைக்கு போயிட்டேரா? எங்கே முன்னேறி போயிட்டேரு. நெகட்டிவ் வேர்ஸை தூக்கி மைண்டில் போடாத. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இருந்தார். என்ன யார் இருந்தா? பரவாயில்ல, இது வரைக்கும் எது கேட்குறியோ இதில் கேட்பேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு கண்ணு இல்லை, ஒரு கால் இல்லை. என்ன இல்லை? ஒரு கண்ணு ஒரு கால். நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். மெசேஜ் கவனிக்கிறே இல்லை, எதை கவனிச்சிக்கோ. ஒரு கண்ணு இல்லை, ஒரு காது இல்லை, கால் இல்லை, சாரி கால் இல்லை, ஒரு கண்ணு ஒரு கால் இல்லை. அவர் வந்து ஒரு நாள் வந்து அரண்மனையில் அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா? அவங்களோட அப்பா ஃபோட்டோ, தாத்தா ஃபோட்டோ, ஆன்சிஸ்டர், அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். எல்லாம் மீசை முறிக்கிட்டு. மைசூர் பேலஸ் போயிருக்கிறீங்களா? பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். என் ஃபோட்டோ கூட அங்கே இருக்கும், பாருங்க. சீரியஸாக இருக்குங்க, நீங்கள் பாரு, நான் ஃபோட்டோ பிடிச்சி அங்கே வச்சுட்டு வந்துருக்கணும். சரியா, அது மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். அப்போ பார்க்கும்போது இந்த ராஜாக்கு என்னென்னா, அப்படியே பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய கவலை. நினச்சேன்னா என் ஃபோட்டோ இல்லையே, என் ஃபோட்டோ. ஏன்னா இவர் ஃபோட்டோ எடுத்தால் என்ன இருக்காது? நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு கண் இல்லை, என்ன இல்லை, ஒரு கால் இல்லை. நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்லா இருக்குமா? நல்லா எடுக்க மாட்டோம். ஏன்னா அசிங்கமாக இருக்குன்னு எடுக்க மாட்டோம். சரியா, நம்ம இருக்கிற மூஞ்சே எடுக்க மாட்டோம், அது வேற கதை. சரியா, ஆனால் அவருக்கு ஒரு கண் இல்லை, ஒரு கால் இல்லை, அப்போ எடுக்க மாட்டார். அப்போ அவருக்கு ஒரு மன வேதனை. இருந்தாலும் ஒரு ஆசை, எல்லாரோட ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு ஆசைப்பட்டு என்ன பண்ணார், நாட்டில் அறிவிச்சார். அன்னைக்கெலாம் ஃபோட்டோ இல்லை, வரைகிறவங்க தானே, ஆர்டிஸ்ட் தானே, ஆர்டிஸ்ட்டுங்களை அழைச்சார். என்ன நல்ல அழகாக வரைஞ்சி காட்டக்கூடியவர்கள் வரணும். ஏதாவது வரையிலது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். ஏன்னா அந்த குறை இல்லாமல் பார்க்கணும்ல. சரி, ஏன்னா அவர்கிட்ட குறை இருக்குது.
ஸோ யாருமே முன்னாடி வரல. ஏன்னா எப்படி வரைகிறது, ஒரு கண்ணு ஒரு கால்னு எப்படி வரைகிறது? ஆனால் ஒரு நபர் வந்தார், நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களை அப்படி சொல்லி அவர் வந்தார். வந்து செம சூப்பராக வரைஞ்சிட்டார். ஸோ ராஜா அதை பார்த்த உடனே அப்படியே பாராட்டி காசா பொற்காசா கொடுத்தார். அவர் எப்படி வரைஞ்சார்னா, ராஜாவை வந்து எப்படி காமிச்சார், போர்ட்ரேட் பண்ணார்னா, ராஜா வந்து ஒரு ஹார்ஸ் மேலே, ஒரு குதிரை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. குதிரை மேலே உட்காந்தா எத்தனை கால் தெரியும்? அப்போ ஒரு கால் என்ன ஆயிடுச்சு தெரியல. பரவாயில்ல, நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறீங்கப்பா. சரி, ஒரு கால் தெரிஞ்சிச்சு. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணானா, ஹார்ஸ் மேலே உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிட்டாரு. அடுத்தது என்ன காமிச்சார்னா, அவர் உட்காந்துட்டு சும்மா உட்காரல, ஒரு ஏரோ வச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு எய்ம் பண்ணுறாரு. எய்ம் பண்ணும்போது 2 கண்ணை பார்த்து எய்ம் பண்ணுவியா, ஒரு கண்ணை பார்த்து எய்ம் பண்ணுவியா? ஒரு கண். நீ 2 கண் சொல்லியிருந்தா வேறு மாதிரி ஆயிருப்பேன் நான். ஒரு கண். அப்போ அந்த ஒரு கண்ணை வச்சு பார்க்குற மாதிரி எய்ம் பண்ணிட்டார். ராஜா அதை பார்த்தோன்னே இப்போ யாருமே என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியாது, குறைய கண்டுபிடிக்க முடியாது. சிலட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவாக பேசுவான் பைத்தியக்காரன், நீ மாற்றிக்கோ ஒன்றை. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஒன்றை நீ மாற்றிக்கோ. பேசுவான் எதுனா குறை சொல்லிட்டே இருப்பான். ஆனால் நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணு, நீ முன்னேறி போயிடுவ, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். பைத்தியக்காரன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாது. அல்லேலூயா. அவனுக்கு கண் இல்லைன்னுவான், கால் இல்லைன்னுவான், மூக்கு இல்லைன்னுவான், எல்லாம் இல்லைன்னுவான். ஆனால் ஒன்றை கர்த்தர் வேறு விதத்தில் ஓவர்டேக் பண்ண வைப்பார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்ப. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் எளிமைன்னு இருக்கலாமா? எல்லாம் எளிமைன்னு இருக்கலாம். எல்லாம் டைம் ஆகிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் பேக்கில் பேக் பண்ணிட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம். எல்லாம் எளிமைன்னு. நம்ம 10 மணி ஆகிறது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? நீ பேக்கிங் பண்ணுறதுலே கண்டுபிடிச்சிடலாம். 9:55 எல்லாம் பேக்கிங் நடந்துகிட்டே இருக்குது. டக்கு பைபிள் உள்ளார வைக்கிற, மூடுற. ஓகே, நம்மளுக்கு தான் சாரி. கரெக்டாக தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எந்த தேவனால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓவர்டேக் பண்ணிடுவீங்க. ஆமென். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் காணும்படியாக செய்வார். அல்லேலூயா. உன்னுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன்னை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக வைத்திருக்கிறார். உன் தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளவே, உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். உந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளவே, உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாக
அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். ஆமென். எல்லாரையும் காட்டிலும் ஓவர்டேக் பண்ண எனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷசாலி கர்த்தர் எனக்காய் ஓபன் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் என்னை தலையாய் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆமென். எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டனோ அதே ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. விசுவாசிங்க. ஆண்டவரே என் தலையை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே பொறாமை படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மற்றவங்களை உங்களை பார்த்து பொறாமை படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே இந்த காலவெளியில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து நம்முடைய கரங்களை நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வருகை மட்டும் இன்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுகமாக போயிட்டு வாங்க. நிறைய பேர் பார்த்து கேட்டு போங்க, உனக்கான்னு கேட்டு போங்க.